கே. முருகேசன் அவர்களே, நன்றி தமிழில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதித்துறை நடுவர் திரு ஆர். வேல் அரசு அவர்களே, திருவள்ளூர் மற்றும் அம்பத்தூர் திருவள்ளூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களுடைய நிர்வாகிகளே, அம்பத்தூர் வழக்கறிஞர் சங்கத்துடைய நிர்வாகிகளே, விழாவுக்கு வருகிறதற்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே சட்டம் நீதி இரண்டும் ஒரு அரசினுடைய தேரினுடைய இரண்டு சக்கரங்களைப் போல சம அளவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சட்டம் நீதி இதை இரண்டையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு முதலமைச்சராக, அதற்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் அமைதி பூங்கா தமிழகம் என்று நாம் பெருமையோடு சொல்லத்தக்க அளவிலே எத்தகைய ஆபத்துக்கள் வந்தாலும் அதை வருமுன் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற காரணத்தாலே பெரும் விபத்துக்கள் ஏற்படுவது தடுக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் பாதுகாப்பாக வாழுகின்ற இடமாக, அந்த சூழலை உருவாக்கி தருகிற இடமாக நம்முடைய தமிழகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாடு பாரத சுயேட்சையுடைய தலைவர் திரு அமல்ராஜ் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது சில கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்திலே மரியாதைக்குரிய பெண் நீதியரசர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே தான் அதிகம். அதேபோல பெண் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே தான் அதிகம். அதேபோல இன்றைக்கு சட்டக்கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பெண்கள் தான் இன்றைக்கு அதிகமான சட்டக்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே சட்டக்கல்லூரி என்பது ஒன்றே ஒன்று இருக்கும். அது சென்னையிலே தான் இருந்தது. கடைசியிலே தான் போய் அதில் சேருவோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. சட்டக்கல்லூரியிலே சேருவதற்கு இன்றைக்கு போட்டியோ போட்டி. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்திலே சட்டக் கல்லூரியிலே இன்றைக்கு சேருவதற்கு 99 மார்க் வாங்கணும். 90 மார்க்கிலே முடிந்துவிடும். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற 15 அரசு சட்டக் கல்லூரிகளிலே மாணவர்கள் சேர்க்கை என்பது இன்றைக்கு 5 ஆண்டு சட்டப்படிப்பு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அதிகபட்சமாக 80 மார்க்கு 78 மார்க்கிலே முடிந்து விடுகிறது. 99 இறங்கி வந்தார். அதுக்கு கீழே வாங்கி யாருக்கும் இடம் கிடைப்பது கிடையாது. அதே போல 3 ஆண்டு பட்டப்படிப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் டிகிரியில் அவங்களுடைய மதிப்பெண் 70க்கு மேல் இருந்தால்தான் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு சட்டக்கல்வியினுடைய தரம் அகில இந்திய அளவிலே தமிழகத்திலே உயர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவேதான் சட்டக்கல்வியை இன்றைக்கு படிப்பது, அந்த சட்டப்படிப்பு என்பது அவர்களுக்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு பலரும் இன்றைக்கு சட்டக்கல்வியை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைப்போல இன்னும் சொல்லப்போனால் இன்னொன்றையும் சொன்னார்கள். தமிழகத்திலே நீதிமன்றங்களுக்கெல்லாம் சொந்த கட்டிடங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சொன்னார்கள். தமிழகத்திலே தற்பொழுது என்னிடத்திலே உள்ள புள்ளி விவரப்படி 1280 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் வாடகை கட்டிடத்தில் இயங்குபவை 87 மட்டும்தான். அந்த அளவுக்கு சொந்த கட்டிடத்திலோ அல்லது அரசு கட்டிடத்திலோ நீதிமன்றங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த 87 பாத்தீங்கன்னா இடத்தேர்வு செய்வது போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். நீதித்துறைக்கு என்று கட்டிடம் கட்டுவதற்கோ இடம் தேர்வு செய்வதற்கோ எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு செயலாற்றுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
நாம் எந்த கலெக்டரையும் கேட்டோம்னா வருவாய்த்துறையில இருந்து வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற இடத்தை நிச்சயமாக அது அரசு பொது இடமாக இருந்தால் புறம்போக்கு இடமாக இருந்தால் உடனடியாக நமக்கு தர சொல்லி உத்தரவு போடுகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதேபோல வேறு துறைகளை சார்ந்த நினைவாக இருந்தாலும் அதை மாற்றித் தருகின்ற சக்தியும் படைத்தவர், அதை தர வேண்டும் என்கின்ற எண்ணமும் கொண்டவர் மாண்புமிகு முதலமைச்சர். எனவே சில இடங்களிலே இன்றைக்கு இடம் கிடைக்காத துறை, அதனாலே கட்டிடங்கள் கட்ட முடியவில்லை. இன்னும் சில இடங்களிலே நிதித்துறையிலே பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அவை பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவற்றுக்கான பதில்கள் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே உயர்நீதிமன்றத்துடைய கோரிக்கையை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ள அரசுதான் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றத்துக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நீதித்துறை தமிழகத்திலே சிறப்பாக இருந்தால்தான் சட்டம் நீதி சிறப்பாக இருக்கும், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். இதை உணர்ந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே நாங்கள் நீதித்துறைக்கு என்று அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து வருகிற எந்த கோரிக்கையை வைத்துத்தான் நாங்கள் செயல்பட முடியும். நாங்களாக எதையும் செயல்பட்டு விட முடியாது. மற்ற துறைகளைப் போல அந்த அமைச்சர் தானாக தன் துறையிலே எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது, இந்த துறையிலே எடுத்துவிட முடியாது. உயர்நீதிமன்றத்துடைய கோரிக்கையினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கமோ அல்லது அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடியவர்களோ உயர்நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த கோரிக்கைகள் தான் இங்கே எடுக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களிடத்தில் நீங்கள் மனுக்களாக தந்தாலும் அது உயர்நீதிமன்றத்துடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அவர்கள் இந்த இடத்திலே நீதிமன்றம் அமைக்கலாம் என்று அங்கே ஒரு உத்தரவை தந்தால்தான் எங்களால் அமைக்க முடியும். எனவே அந்த அளவுக்கு உயர்நீதிமன்றத்தோடு இணங்கி அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இருக்கிற அரசுதான் இந்த அரசு என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த ஆண்டிலே நம்முடைய நீதித்துறைக்கு அதிகமான அளவு நிதியை ஒதுக்கீடு செய்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதித்துறைக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை எடுத்துச் சொல்லி இன்றைக்கு நம்முடைய நீதிமன்றத்துடைய துவக்க விழா இங்கே சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதேபோல நம்முடைய உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அந்த குறுகிய காலம் எவ்வளவாக இருந்தாலும் அதற்குள்ளே நீதித்துறைக்கு தன்னாலே இயன்ற பணிகளை செய்துவிட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு செயலாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு நீதிபதி நமக்கு கிடைத்திருக்கிறார். அதுதான் இங்கே மாமதுரை தந்திருக்கின்ற மனிதர் அவர். எனவே நிச்சயமாக நீதித்துறையில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இங்கே என்று சொன்னால் 18ஆம் தேதி அன்றைக்கு பல்லாவரத்திலும் திருப்பூரிலும் 2 நீதிமன்றங்கள் திறக்கப்பட இருக்கின்றன. எனவே எந்தெந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ நாங்களும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டு நீதியை நிலைநாட்டுவதிலே நீதிமன்றத்துக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உறுதுணையாக தமிழக அரசு இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Her Lordship, Honorable Mrs. Justice P.T. Asha, completed law at the Madras Law College in the year 1980. The Honorable Acting Chief Justice, the Honorable Ministers, Government of Tamil Nadu, Mr. Raghupati, Mr. Shekhar Babu, Mr. Nasser, Mrs. Amartha Jyoti, District Collector, Chennai District, Mr. Joseph Samuel, elected representative of the Ambattur constituency, the Principal District Judge and her team of judicial officers, Mr. Sandeep Rathod, Commissioner of Police, Avdi Range, Mr. P.S. Amal Raj, Chairman, Bar Council of Tamil Nadu, Mr. Murli Babu, President, Ambattur Bar Association, Mr. Murugesan, President, Ambattur Advocates Association, my dear senior and junior members of the bar,
ladies and gentlemen, a very good evening. It gives me immense pleasure to be standing in your midst for the inauguration of the newly constructed constituted sub-court, the combined court building and the judicial officers' quarters at Ambattur. Since it is the opening of a court and a combined court building, I thought I could stress on what is the role of an advocate in the court halls. In O.P. Sharma and others versus High Court of Punjab and Haryana, AR 2011, Supreme Court 2101, the Honorable Supreme Court had highlighted the role of an advocate and the ethical standards expected of him in these words, and I quote, "An advocate's duty is as important as that of a judge. Advocates have a large responsibility towards society. An advocate plays a vital role in the preservation of society and justice system." Unquote. This is the benchmark that is placed for a lawyer. Therefore, with a view to providing better access to justice, both to the lawyers as well as the litigants, the concept of a combined court took seed. By reason of this, the lawyers stood to gain to a large extent as their commute from one court to another has been drastically cut down. As a result, lawyers have more time to spend fruitfully in the courts and the library, and I'm sure the library is a place where most of us don't go to. But I hope at least in the combined court hall of the Ambattur bar, people would visit the library more often. This has to be taken advantage by the members of the bar. There must be an earnest effort on their part to help the judicial officers dispose of long pending matters alongside the new cases. I find there is a tendency amongst the advocates only to deal with the new cases. Old cases over and above 7 years, 15 years, the advocates don't want to take it. It's always adjourned. So the effort must be to move forward with the case and not to seek adjournments. This will not only earn you a satisfied client, but will bring more clients to you. And this I say from experience as a lawyer. You have just now heard the Commissioner of Police saying that the constitution of this court is a boon to the police. Please take advantage of it. If it's a boon to the police, it is also a boon to the advocates. More cases for you. In my opinion, this building is not only a structure of brick and mortar, but a place nurturing the hopes and aspiration of many a litigant to see an end to his problem. The legal profession, as you know, is called a noble profession by all, because it is the lawyer who puts across his client's problem to the court in the best possible way, within the framework of law, to get him the relief. This can be achieved only if lawyers understand and appreciate the dignity of their profession and conduct themselves in a manner befitting their status as members of the noble profession. A word of advice to the younger members of the bar. Today I find there is a tendency among the younger members of the bar to not learn or equip themselves. The old practice of entering an established office and learning the ropes of the profession is dwindling. Everyone who enters the profession wants to claim that he is a senior in his own right. This does not augur well for both the members of the bar as well as for the judiciary, as this will lead to standards of practice falling. Procedures which have always formed an integral part of the justice dispensation will slowly be given a go-by, or attempts will be made to circumvent these procedures. And the person who is most affected is the litigant. Therefore, while we provide you with the infrastructure, we expect you to maintain the dignity of the profession, improve your legal acumen and knowledge to better serve the litigant.
Another cause of concern which we judges face is the manner in which young lawyers make their submissions before the court, and I'm sure most of the judicial officers would agree with me in this. The tendency appears to be to argue with the judicial officers. No longer are submissions made. This, let me tell you, young friends, not only brings down the majesty of the court, but it also brings down your dignity as a lawyer. A lawyer's appearance, both physical as well as through his arguments, should be befitting the profession that he practices. The junior members of the bar should learn and understand that an ethical practice would earn you more clients. I can go on, but due to paucity of time, I would conclude by saying we have given you the structure in the form of this court complex. It is for you to make this infrastructure the temple of justice. I would be failing in my duty if I did not place on record my appreciation for the Principal District Judge and her team of judicial officers and staff in putting together and organizing today's function at such a short notice and making it a unique one by introducing an environment-friendly theme. My sincere thanks to the office bearers of the Bar Associations for having given us portfolio judges the confidence to go ahead with this function by stating that they would stand shoulder to shoulder with the judicial officers in stitching together the finer details of the function. In a lighter vein, they said, "Neenga line podunga, road naanga potturom." They have told us that they would provide us, that we have to only provide them the details and it will be done. And I understand that they have kept up to their word. My thanks to the Chief Engineer Buildings of the Public Works Department and his team for making the alterations to house this subcourt once again at short notice. I thank one and all of you for your patient hearing and giving me this opportunity to share my thanks. Thank you. Thank you, Lordship, for the valuable address to both the bar and the bench. Our Honorable Chief Justice, born in Madurai district, did BA degree at Madurai College, MA degree in Social Works at Madurai, and studied law at Madurai Law College, and after enrollment on 22/6/1988, started law practice in the Madras High Court and later shifted the practice to New Delhi before the Honorable Supreme Court of India. His Lordship has served as standing counsel for Dr. MGR Medical University for about 10 years in the Honorable Supreme Court and also has served as standing counsel for ESI in the Principal Bench Central Administrative Tribunal, New Delhi, in the Delhi High Court and the Honorable Supreme Court. Our Chief Justice served as standing counsel for Supreme Court Legal Services Society for about 6 years and was appointed as an Additional Advocate General at Madurai Bench of the Madras High Court on 9/2/2008. On 31/3/2009, His Lordship was appointed as Judge of Madras High Court, and now from 22/9/2022, His Lordship is performing the duties of the office of the Chief Justice. May we now request our Honorable Chief Justice to deliver the inaugural address. இந்த சார்பு நீதிமன்றத்தையும் இங்கே பணிபுரிகின்ற நீதிபதிகளுக்கு குடியிருப்பு வீடுகளையும் கட்டி அந்த திறப்பு விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி நீதிபதி புத்தியா அவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை மற்றும் சிறைத்துறை நீதித்துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி அவர்களே, இந்து அறநிலையத்துறை மாண்புமிகு அமைச்சர் கே.
சேகர் பாபு அவர்களே, பால்வளைத்துறை அமைச்சர் திரு எஸ்.எம். நாசர் அவர்களே, இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி வருகின்ற திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி செல்வசுந்தரி அவர்களே, விழாவிற்கு சிறப்பு செய்ய இங்கே வந்திருக்கின்ற சென்னை ஆட்சியாளர் டாக்டர் அமிர்த ஜோதி அவர்களே, ஆவடி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு சந்தீப் ராய் நடத்தூர் அவர்களே, தமிழ்நாடு பார் கவுன்சில் அண்ட் பாண்டிச்சேரியுடைய பார் கவுன்சில் சேர்மன் திரு அமர்ராஜ் அவர்களே, அம்பத்தூர் பார் அசோசியேஷனுடைய முரளி பாபு, அம்பத்தூர் அட்வொகேட் அசோசியேஷனுடைய தலைவர் முருகேசன் மற்றும் இந்த விழாவிற்கு நன்றி உரை பகிர்ந்திருக்கின்ற சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வேலரசு அவர்களே, இந்த விழாவிற்கு பெரும் திரளாக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்கள், மற்றைய நீதிபதிகள், உங்கள் அனைவருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சொன்னார்கள், நான் மதுரையில் இருந்து வந்தவர் என்று சொன்னார்கள். திருவள்ளூருக்கும் மதுரைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த உலகத்திலே தமிழ் ஒரு மூத்த மொழி என்று சொன்னால் அந்த முழு பொறுப்பும் இந்த திருவள்ளூருக்குத்தான் சொந்தம், இந்த திருவள்ளூருக்குத்தான் சொந்தம். இந்த திருவள்ளூரிலே பிறந்த அந்த திருவள்ளுவருக்கு 1330 திருக்குறளையும் அரங்கேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவசியம். 3வது தமிழ்ச்சங்கம் மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் அந்த 3வது தமிழ் சங்கத்திற்கு தலைமை வைத்திருக்கிறார். அந்த தமிழ் சங்கம் இந்த 1330 குறள்களையும் சரி என்று சொல்லி அங்கீகரித்தால்தான் அந்த குறள்கள் எல்லாம் மற்றவர்களால் பாட முடியும், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்ற சூழ்நிலையில் திருவள்ளுவர் இங்கே இருந்து மதுரைக்கு வருகிறார். 3வது தமிழ்ச்சங்கத்திலே அரங்கேற்றப்படுகிறது. தமிழ்ச்சங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 46 மொழிகளிலே திருவள்ளுவருடைய இந்த குறள்கள் எல்லாம் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. மகாத்மா காந்தியடிகள் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கை புத்தகத்திலே, தென்னாப்பிரிக்காவிலே இருக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தேன். ஆனால் நான் மகாத்மாவாக ஆகுவதற்கு ஒரு புத்தகம் தான் எனக்கு மிக உறுதியாகவும் துணையாக இருந்து உதவி செய்தது என்று சொல்கிறார். லியோ டால்ஸ்டாய் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் ஒரு ரஷ்ய புரட்சி எழுத்தாளர். லியோ டால்ஸ்டாய் அவர்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு புத்தகம் தான் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறார். அந்த வாழ்க்கை சுயசரீரத்திலே சொல்கிறார், நான் இந்த புத்தகத்தை படிக்கும் வரை வன்முறையிலே நான் மிக ஈடுபாடு உடையவனாகவும் வன்முறையிலே ஒரு முழு நம்பிக்கையுள்ள மனிதனாக இருந்தேன். இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்ற புத்தகத்தை லியோ டால்ஸ்டாய் எழுதிய இந்த புத்தகத்தை படித்த பின்புதான்
வன்முறையால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அகிம்சை வாழ்வுதான் உலகத்திலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லி அதை அங்கே நடைமுறைப்படுத்த ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுகிறார். 1800 19ஆம் நூற்றாண்டிலே ஜி.யு. போப் என்ற ஒரு மாமன்னன், ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ பாதிரியார் அயர்லாந்திலே பிறந்து இந்தியாவுக்கு வருகிறார். ஆக்ஸ்போர்டிலே படித்தவர். படிக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரமான ஒரு மாணவனாக வருகிறார். ஆக்ஸ்போர்ட் கல்லூரியிலே ஒரு முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஜி.யு. போப் அவர்களை. அந்த காலத்தில் எல்லாம் இன்று சொல்லுகிறோமே கோல்டு மெடலிஸ்ட், அப்பேற்பட்ட ஒரு மூத்த ஒரு முன்னோடி மாணவர்களை சமயம் வளர்வதற்காக அவர்களை பயன்படுத்துவார்கள். ஜி.யு. போப் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு சென்று தமிழகத்துக்கு சென்று இந்த கிறிஸ்துவ மத பாதிரியாராக ஆக்கி கிறிஸ்துவ சமயத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். லண்டனிலே இருந்து தமிழகத்துக்கு வருகிறார்கள். அவர் அந்த பயண நேரத்திலே பல புத்தகங்களை படிக்கிறார்கள். திருவள்ளுவர் எழுதிய அந்த இங்கே வருகிறார். இந்த தமிழ் மக்களோடு பழக வேண்டும் என்பதற்காகவே இந்த தமிழையும் படிக்கிறார். இங்கே வந்த பின்பு அவர் என்ன காரணத்திற்காக வருகிறார் என்றால் ஒரு நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி நமது சமயத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். ஆராய்ந்து பார்க்கிறார். கிரேக்க நாட்டிலே இருந்த ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம் என்னவென்றால், ஒருவன் இன்னொருவனை அடித்துவிட்டால் அடிபட்டவன் தண்டனையாக அந்த அடி கொடுத்தவனுக்கு திரும்ப ஒரு அடி கொடுத்து விடலாம். இந்த கிரேக்க நாட்ட பண்பாடு நாகரிகம் என்னவென்றால், ஒருவன் இன்னொருடைய கையையோ காலையோ வெட்டிவிட்டால் திரும்பவும் வெட்டிவிடலாம், டிட் ஃபார் டேட் என்ற ஒரு பண்பாடு, ஒரு பழக்க வழக்கம். அதை மாற்று முறையாகத்தான் இந்த கிறிஸ்தவ பழக்க வழக்கம் இருந்தது. நீ ஒரு கன்னத்தில் அடிபட்டால் மறு கன்னத்தை திருப்பித்தால் அடித்தவன் மீண்டும் அடித்துவிட்டு போதும் என்று நிப்பாட்டிடுவான், வன்முறை அங்கே நின்று போகும் என்ற ஒரு தார்மீக அடிப்படையிலே அந்த தத்துவம் வளர்க்கப்பட்டது. அதை இங்கே நாம் சொல்ல வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த திருக்குறளை படிக்கும் பொழுது 314வது குறள், இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர்னால நன்னயம் செய்துவிடு என்ற ஒரு குறளை படிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த குறளுடைய விளக்கம் என்னவென்றால், தீங்கு செய்துவிட்டால் அந்த தீங்கு செய்தவனை எப்படி தண்டிப்பது என்பது நாம் உண்மை. ஒருவன் இன்னொருவனை தாக்கிவிட்டால் அவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், திருவள்ளுவர் சொல்கிறார், ஒருத்தன் இன்னொருவனை அடித்துவிட்டால் அவன் தண்டனை என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், அவன் 4 மடவிற்கு நன்மையை செய்துவிடு என்று சொல்கிறார்கள். 4 மடவிற்கு நன்மையை செய்துவிட்டு நீ செய்த நன்மையை மறந்துவிடு, அவர் செய்த தீமையை மறந்துவிடு என்பதுதான் இந்த இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற ஒரு குறளுடைய விளக்கம். இதை படித்துவிட்டு ஜி. போப் சொல்கிறார், நம்ம நினைச்சா நம்ம நாட்டில் நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள்லாம் உயர்ந்த வேதம் என்று நினைக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் 3000 வருடங்களுக்கு முன்பாகவே எவ்வளவு ஒரு சித்தாந்தத்தோடு இந்த மாதிரி ஒரு விளக்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நாகரிகத்தில் எங்கே இருக்கிறார்கள் இந்த தமிழர்கள், இந்த இடத்திலே போய் நாம் எப்படி வளர முடியும், சமுதாயத்தை எப்படி, நமது சமயத்தை எப்படி உயர்த்த முடியும் என்று சொல்லி வருகிறார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு இடம்தான், உயர்ந்த ஒரு தத்துவத்தை உருவாக்கிய ஒரு மண்தான் இந்த திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரை பற்றி நாம் அதிகமாக சொல்லிக்கொள்ளே போடலாம். ஆனால் இன்று இந்த
நீதிமன்றம் துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நீதிமன்றத்திலே எப்படி நீதி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்றால், 3000 வருடங்களுக்கு முன்பாக நீதி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். 420வது குறளிலே ஒரு அற்புதமான ஒரு குறள். அந்த குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நம்ம புதுசா இந்த நீதி பரிபாலன முறையை மாற்றிட முடியாது, மாற்றின அவசியம் இல்லை. 3000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி தமிழ்நாட்டிலே நீதி வளர்த்தார்களோ, நீதியை பரிபாலனம் செய்தார்களோ, அதை நாம் செய்து கொண்டால், நாம் முயற்சித்து நாம் நீதிமன்றத்தை ஒரு பாதுகாப்போடு நாம் இந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த அற்புதமான விளக்கங்களை நாம் மனதிலே வைத்து வருபவர்களுக்கு நீதி கொடுத்தால் நமது வரக்கூடிய சந்ததியர்கள் வாழ்விலே முன்னேறுவார்கள் என்று இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. நமது நண்பர் அமர்தாஜ் அவர்கள் சொன்னார்கள், 257 வழக்கறிஞர்கள் இங்கே பணிபுரிகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த 4127 வழக்குகள் எவ்வளவு விரைவாகவும் எவ்வளவு காலதாமதத்தை குறைத்தும் நீங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருகிறீர்களோ, இந்த நீதிமன்றம் இங்கே உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் நன்றாக நிறைவேறும் என்று சொல்லி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது தெளிவோடும், வரக்கூடிய வழக்காடிகள் அவர்களுடைய வழக்குகளை உடனுக்குடனே எடுத்து நாம் விரைவாக ஒரு தீர்வு செய்வதற்கு முன்னால் வந்தால், இந்த நீதிமன்றம் எந்த நோக்கத்தில் நாம் இங்கே உருவாக்கியிருக்கிறோமோ அந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Lordship. We will treasure your Lordship's address. We request the Chief Judicial Magistrate Tiruvallur, Thiru R. Velaras, to propose the vote of thanks. Good evening to one and all. I deem it a great honor and privilege to me for giving the closing remarks and offering a brief vote of thanks before his August gathering on the special occasion of inaugural function for Constitution of Subcourt, inauguration of Combined Court building and quarters for judicial officers at Ambattur. First of all, on behalf of everyone, I submit my profound thanks to our Honorable Thiru Justice Sri Raja, Honorable Acting Chief Justice of High Court Madras to grace this occasion. My Lord, we have immense pleasure to have our Lordship in inaugurating this function. I once again wholeheartedly thank our Honorable Lordship for the august presence and made this special occasion indelible in our memories. Thank you, my Lord. I sincerely extend my gratitude and thanks to our Honorable Srimati Justice J. Nisha Banu, Judge, Honorable High Court Madras, and our portfolio Judge for her Lordship's kind advice to make this function grand success. Thank you, my Lord. I wholeheartedly thank our Honorable Miss Justice P.T. Asha, Judge, High Court Madras, and our portfolio Judge for honoring and gracing this occasion. Thank you, my Lord. Before this august body, I must submit my sincere gratitude to Thiru S. Raghupati, Honorable Minister for Law, Courts, Prison, and Prevention of Corruption of our state. Thank you, sir. We extend our sincere thanks to Thiru P.K. Segar Babu, Honorable Minister for HR and CE, for gracing this occasion. Thank you, sir. We extend our sincere thanks to S.M. Nasser, Honorable Minister for Milk and Dairy Development of our state, for your itself august presence in this occasion. Thank you, sir. On this occasion, next I want to extend my gracious and sincere thanks to our Honorable Srimati S. Silvasundari, our Principal District Judge, Tiruvallur, for giving a warm welcoming address in this inaugural function.
Next, I would like to thank Srimati Amrita Jodi, respected District Collector Chennai, for always giving you helping hand to District Judiciary. Thank you, Madam. I am also grateful to Thiru Sandeep Roy Rathore, Commissioner of Police Avadi, and other police officials for your august presence to grace this occasion. Thank you, sir. I would also like to thank all the Honorable Additional District Judges of Tiruvallur, Poonnamalli and Ponneri, and all my brother and sister judicial officers in this district for the support in making this event grand. I extend my warm and special thanks to K. Ayuratharasu Rajasekaran, Chief Engineer, Public Works Department, Chennai, and all the paternal officers of Public Works Department in this occasion. Thank you, sir. I am bound to take my privilege to extend my sincere thanks to Thiru P.S. Amalraj, and to P.K. Murugesan, President of Cricket Association, and other office bearers and members of Puthiya Bar and office bearers and advocates of the district advocates, the Indian public for their general support in making this event grand. Thank you, sir. I extend my sincere thanks to the members of all the press, media for their support and making the event grand success. I also thank the owner of PSP Conventions and their employees for the support and cooperation in making this event grand success. Once again, thank you very much. Thank you. Thank you, sir. We kindly request one and all to rise for national anthem. வெயிட்டிட்டு போறீங்களா? இல்லண்ணா வெயிட்டிட்டு போறீங்களா? இல்லண்ணா கவுன்சிலர் பேசுவார். நாங்கள் கவுன்சிலர் வீட்டில் உள்ள போட்டோம்.